இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 119 கோனகமாரு நிஞ்சாவே. கதையோட ஓப்பனிங்ல அந்த வெட்டிங் ரிச்சுவல் ஆரம்பிக்கிறதுக்காக கென்கிட்சு அண்ட் ரேமன் எல்லாருமே அந்த ஷ்ரைன் இருக்க இடத்துக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோனகமாரு பருட்டோவுமே அந்த இடத்தை நோக்கி வேக வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் கையில இருக்க சீலிங்க ஒன்னா வச்சு சோமாவை மறுபடியும் சீல் பண்ற அந்த ப்ராசஸ ஆரம்பிக்கிறாங்க. லேடி குகானோட பல ஜெனரேஷனா வச்சிருக்க அந்த ஸ்வாட ரெண்டு பேர் கையிலுமே கொடுக்குறாங்க. எதுக்காகனா அந்த கல்லுக்கு மேல வளர்ற கொம்பை கட் பண்றதுக்காக. ஆனா கான்கிட்சு அந்த இடத்துல அந்த சீலிங்கே கட் பண்ணி சோமாவை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. கான்கிட்சு எதனால இப்படி பண்ணாரு, இதுக்கப்புறம் நம்மளால சோமாவை சீல் பண்ணவே முடியாது அப்படின்ற பயம் வந்து அவங்க எல்லாரோட கண்ணிலையுமே தெரியுது. கான்கிட்சு ரேமனோட கையை பிடிச்சி சோமாவை மொத்தமாவே அந்த இடத்துல இருந்து ரிலீஸ் பண்றாரு. அந்த நேரம் நம்ம கோனகமாரு பருட்டோவுமே அந்த இடத்துக்கு வராங்க. கான்கிட்சு பார்த்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது என்னோட வேலையை நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கான்கிட்சு அந்த இடத்துல மயங்கி விழுகிறான். ஆக்சுவலா இவ்வளவு நாள் சோமா தான் நம்ம கான்கிட்சுவையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. சோமா அந்த இடத்த விட்டு முழுசா ரிலீஸ் ஆகி வெளியில வந்துட்டதுக்கு அப்புறம் ரேமனை அட்டாக் பண்ணது நம்ம கோனகமாரு அந்த இடத்துல எப்படியோ அவங்க ரெண்டு பேரையுமே காப்பாத்திடுறான். பட் அவனோட குனாய் நிஜுட்சுலாம் வச்சு சோமாவை அட்டாக் பண்ணாலுமே எதுவுமே சோமா மேல வேலை செய்யல. சோமா அந்த இடத்துல சும்மா இல்லாம அங்க இருக்க மக்கள் எல்லாரையுமே அட்டாக் பண்ணி அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே திருட ஆரம்பிச்சிருச்சு. உடனே கோனகமாரு அந்த இடத்துல சொல்லுவானா, நான் இதை பாத்துக்கிறேன், மக்கள் எல்லாரையுமே சேஃபா வெளியில கொண்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பருட்டோ கிட்ட. சோமா கோனகமாரு கூட சண்டை போடாம வேகமா ரேமனை அட்டாக் பண்ண வரும். நம்ம கோனகமாரு இந்த இடத்துக்கு வேகமா வந்து ஷேடோ குளோனை கிரியேட் பண்ணி சீலிங் ஜுட்சு மூலமா சோமாவை லாக் பண்ணி வைப்பான். ஆக்சுவலா அவன் கிராண்ட் பாக்கெட் வந்து கத்துக்கின சீலிங் ஜுட்சு தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவான். அது ஒர்க் ஆகும்னு சொல்லி நினைச்சிருப்பான். இருந்தாலும் அது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யும் அப்படின்ற நிலைமை வந்துடும். முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில போவோம், போயிட்டு அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே யோசிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரேமன் மத்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு வெளியில வந்துருவாங்க. வெளியில வந்துட்டு அப்புறம் நம்ம கான்கிட்சு வந்து கண்ணை திறப்பாரு. நான் ஏன் சோமாவை ரிலீஸ் பண்ண அவருக்கே தெரியாம தான் இருக்கும். ஆக்சுவலா சோமா வந்து உங்களோட உடம்பை இவ்வளவு நாள் கண்ட்ரோல் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எப்ப அது கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் அந்த வெட்டிங் செரமனி என்ற பேச்ச ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஷ்ரைன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு இவர் போயிருப்பாரு. அப்ப அந்த ஸ்டோன் மேல கையை வைக்கும் போது தான் சோமா இவரை கண்ட்ரோல் எடுத்திருக்கும். பருட்டோ என்ன சொல்லுவானா, நடந்து போன விஷயத்தெல்லாம் விடுங்க, இப்ப அதை நம்ம எப்படி தடுக்க முடியும்னு மட்டும் யோசிங்க. பிசிக்கல் அட்டாக் நிஞ்சிச்சுவோம், அது மேல ஒர்க் ஆகல, எதனா ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஆக்சுவலா நம்ம கோனகமாருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சோமா கூட சண்டை போடும் போது அது வந்து நம்ம கோனகமாருவை பார்த்து பயந்து ஓடி இருக்கும். ஏன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிட்டு இருக்கும் போது தான் அப்பதான் நம்ம ரேமன் சொல்லுவா, சோமா வந்து ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படும், லேடி குகானோட அந்த ஹேர்பினுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஆக்சுவலா அந்த ஹேர்பின் வந்து நம்ம கோனகமாரு கையில தானே இருக்கு, இது எப்படி உங்க கையில வந்துச்சுன்ற மாதிரி ரேமன் கேட்க, ஆக்சுவலா கான்கிட்சு வந்து அதை உடைக்க போனாரு, அப்பதான் எங்க கையில வந்துச்சுன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். ரேமன் என்ன சொல்லுவானா, இப்ப நம்ம கிட்ட இந்த ஹேர்பின் இருக்கு, சோ சோமாவை எதனா ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியும், அதை எனக்குள்ள நம்ம சீல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, கான்கிட்சு அதெல்லாம் வேண்டாம், அது பிரச்சனை ஆயிரும்ன்ற மாதிரி சொல்லுவான். லேடி குகான் வந்து சோமா கூட சண்டை போடும் போது சோமா வந்து லேடி குகானோட உடம்ப கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணிருப்பான். அவங்களோட ஹேர் கிளிப் இருக்க பவர் மூலியமா தான் அவங்க ஃபைனலா அந்த சோமாவையே சீல் பண்ணிருப்பாங்க. இந்த ஹேர் கிளிப் அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்னு நம்ம தான் கோனகமாரு கேட்பான். யூமோரா கிளானை சேர்ந்த மெம்பரால மட்டும் தான் அந்த ஹேர் கிளிப்பை யூஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி ரேமனுமே சொல்லுவா. ஆக்சுவலா லேடி குகான் வந்து அவங்களோட உடம்புக்குள்ள தானே சீல் பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்க சீல் பண்ணும் போது அவங்களோட மொத்த மெமரிஸுமே அவங்க இழந்திருப்பாங்க. ஆக்சுவலா லேடி குகான் இதுல எப்படி பண்ணிருப்பாங்கன்னா, சோமா அவங்களோட பாடியை கண்ட்ரோல் எடுக்கும் போது அந்த சோமாவோட ஒரு கொம்பை கட் பண்ணிருப்பாங்க, மிச்ச கொம்புல இருக்க பவரை தான் ஒரு ராக்குள்ள சீல் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளானை சேர்ந்தவங்க தான் அது எல்லாத்தையுமே இவ்வளவு வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சப்போஸ் அவங்கள உடம்புக்குள்ள சீல் பண்றாங்க இல்லையா, அப்ப அவங்களோட மொத்த மெமரிஸுமே அவங்க இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் லேடி குகானோட ஒரு மெமரி கூட திரும்ப வரவே இல்லை. அப்ப இந்த ஹேர் கிளிப் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னீங்களே, எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த ஹேர் கிளிப்பால கூட அந்த விஷயத்த பண்ண முடியாது, நம்மளால இப்ப பண்ண முடிஞ்சது வந்து அது எனக்குள்ள சீல் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா. பருட்டோவுமே கோனகமாரு கிட்ட உங்களுக்கு எதனா ஐடியா வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, சோமாவோட சத்தம் பயங்கரமா கேட்கும். சீலிங் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோனகமாரு சொல்லுவான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லுவான். உள்ள போய் பார்த்தா சோமாவுமே அந்த சீலிங்கை உடைச்சிக்கிட்டு வெளியில வந்திருக்கும். கோனகமாரு அந்த இடத்துல சமனிங் ஜுட்சு மூலமா என்றாவை வர வச்சிருப்பான். நான் சண்டை போட்டு ரொம்ப நாள் கழிச்சு சமனிங் பண்றீங்க போலியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல என்றா கேட்கும். என்றா அந்த இடத்துல உங்களால எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு என்கிட்ட நிறைய எபிலிட்டிஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி பிளான் படி செய்வோம் அப்படின்ற மாதிரி கோனகமாரு சொன்ன உடனே அந்த இடத்துல என்றா வந்து ஒரு ஸ்டிக்கா மாறிடும். பருட்டோமே பிளான் படி அந்த இடத்துல ஏகப்பட்ட சீலிங் டேக்ஸை வச்சிருவான். நம்ம கோனகமாரு சோமாவோட எல்லா அட்டாக்கையுமே என்றா ஸ்டிக்கை வச்சு தடுத்துட்டதுக்கு அப்புறம் கம்பைன் சீலிங் மங்கி சன் சப்ரேஷனை யூஸ் பண்ணுவான். என்றாவோட அந்த ஜுட்சு மூலமா அந்த இடத்துல சோமாவை புடிச்சு வைக்கிறாங்க. இருந்தாலும் சோமா அந்த இடத்துல பயங்கரமா துடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்களாலையுமே ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியல. பிகாஸ் நம்ம கோனகமாரு கிட்ட அந்த அளவுக்கு சாக்கரா கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவன் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணாலுமே சோமா அந்த சீலிங் ஜுட்சோ உடைச்சிட்டு வருது. ஆளுக்கு ஒரு பக்கம் போய் செதறி விழுகிறாங்க. சோமா கோனகமாருவை வேகமா அட்டாக் பண்ண வர அவனுமே அவுட் ஆஃப் சாக்கரால இருக்கிறதுனால அவனாலையுமே எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துக்கு ரேமன் வந்து நீங்க பண்ணதுக்கு எல்லாமே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோமாவை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். சோமா கொஞ்ச நேரத்திலே ரேமனோட உடம்ப கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்குது. கொம்புமே வளர சீக்கிரம் அதை கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. கொஞ்ச நேரத்திலே ரேமனோட மெமரிஸ் எல்லாமே மறக்க ஆரம்பிக்குது. நான் எங்க இருக்கேன், நீங்களா யாருன்ற மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்டா. கோனகமாரு அந்த இடத்துல ரேமனை பார்த்து ஆரம்பத்துல நான்
நான் உன்னை பார்க்கும்போது ரொம்பவே கைண்டான நார்மலான பொண்ணு நான் உன்னை நினைச்சேன். பட் இந்த இடத்துக்கு வந்து உன்னை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வில்லேஜ்ல இருக்க மக்களுக்காக தான் நீ இவ்வளவு விஷயங்கள் பண்றான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது. நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கான அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டு ரோமன் பக்கத்துல போக முடிஞ்ச அளவுக்கு ரேமன் வந்து மத்த யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது காரணத்துக்காக பக்கத்துல வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. பழைய பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே போட்டு காட்டுவாங்க. நீ ரொம்பவே அமேசிங்கான பர்சன், நான் எதையுமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கொனகமாரு வந்து இடத்துல சொல்லுவான். ஃபைனலா நம்ம கோனகமாரு வந்து ரேமன் மேல இருக்க அந்த 2 கொம்பையுமே வெட்ட சோமா கிட்ட இருந்த எல்லா மெமரிஸுமே வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அங்க கல்லு இருக்கும் இல்லையா, அந்த கல்லுமே அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போச்சு. ரேமன் அவளோட வீட்டுல இருக்க கடைசியா அவ கனவு திறக்கும் போது பார்த்து அவங்க 2 பேரையும் பார்த்து நீங்க 2 பேரும் யாரு, நான் யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க கான்கிட்சு அந்த இடத்துல நான் தான் கான்கிட்சு, உன்னோட நேம் வந்து ரேமன், நீ தான் டைடா வில்லேஜே காப்பாத்தின அப்படின்ற விஷயத்த சொல்லுவான். பரிட்டோ கோனகமாரு பார்த்து நீங்க ரேமனை மீட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லலையா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு விஷயத்த சொல்லணுமே அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாத்தையும் வார்த்தைகளால தான் சொல்லணும் சொல்லிட்டு அவசியம் கிடையாது, ஒரு நாள் வரும்போது கண்டிப்பா நீ அந்த விஷயத்தை புரிஞ்சு பண்ற மாதிரி கோனகமாரு சொல்லுவான். அடுத்த நாள் ரேமன் வந்து ஜன்னல் கிட்ட நின்னுகிட்டு இருக்க கான்கிஸ் அந்த இடத்துல ரேமனுக்காக சாப்பாடு கொண்டு வருவான். என்ன சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லெமன் பிளேவர் பர்கர் தாங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அது ரொம்பவே பிடிக்கா இருக்கு, இருந்தாலுமே இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டது கிடையாது, இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயத்துல இது எனக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவ அழுதுகிட்டே இருக்காங்க. கோனகமாரு வாங்கி குத்தா அந்த ஏர் கிளிப்ப அவ மாட்டிருக்கா. இன்னமும் கோனகமாரு ஒகாகேயோட சிலை மேல உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்த பரிட்டோ வந்து லெமன் பிளேவர் பர்கர் வாங்கி வந்து நம்ம கோனகமாரு கிட்ட கொடுத்துட்டு வார்த்தையால சொல்லாத விஷயங்கள புரியும்னு சொல்லி சொன்னீங்க, எனக்கு சுத்தமா புரியல, இருந்தாலும் நான் உங்களை நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் ரொம்ப காலமாவே உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து நிஞ்சாவே தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கலாச்சிட்டு போவான். கடைசியா கோனகமாரு அந்த பர்கரை சாப்பிடுறான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பரிட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம்.